சூப்பரான ரொம்ப டேஸ்ட்டான பருப்பு உருண்டை குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து 1 டம்ளருக்கு துவரம் பருப்பு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் பாசிப்பருப்பு எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சாச்சுங்க. தண்ணியை சுத்தமாகவே நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றி இதுக்கு கூடவே 3 வரமிளகா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் 5 பல்லு வெள்ளை பூண்டு போட்டுக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் குருமிளகு, தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். 1 இன்ச்சுக்கு இஞ்சி போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டுட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். வடைக்கெல்லாம் அரைக்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இதுக்கு கூடவே ஒரு பெரிய வெங்காயத்தை போட்டுக்கலாம். அதுக்கு கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை, தேங்காய் வந்து ஒரு துண்டுக்கு குட்டி குட்டி பல்லாக அறுத்து அதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு குட்டி குட்டி பால்ஸாக நம்ம வந்து உருட்டி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம். இப்போ குழம்பு வைக்கிறதுக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. நான் மண் சட்டி தான் எடுத்துருக்கிறேன். தேங்காய் எண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூனுக்கு சோம்பு போட்டுக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். இதுக்கு கூடவே 4 பல்லு வெள்ளை பூண்டையும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கலாம். இந்த குழம்பு ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்குங்க. இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைகளுக்கும் ரொம்பவே பிடிக்கும் இது. 3 தக்காளியை நான் பியூரியாக அரைச்சி சேர்த்துருக்குறேன். இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். இதுக்கு கூடவே நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூனுக்கு மஞ்சத்தூள். இது எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நம்ம வந்து குழம்புக்கு தேங்காய் அரைச்சிக்கலாங்க. 1/4 மூடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். புளிக்கரைசல் நான் சேர்த்துக்கலாம். இதில் கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு கூடவே அரைச்சி வச்சுருக்கிற தேங்காயும் அதில் போட்டுக்கலாம். எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்த அளவுக்கு குழம்பு ரொம்பவே நல்லா இருக்குங்க. தேங்காய் அரைச்சி அதில் ஊற்றிக்கலாம். அதுக்கப்புறமா ஜார் அலாசி தண்ணியும் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டார்டிங்லேருந்தே நம்ம உப்பு போடலை, பருப்புக்கு மட்டும்தான் உப்பு போட்டிருக்கிறோம். இதுக்கு வந்து அளவாகவே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதி வரட்டுங்க. நல்லா 5-6 கொதி நல்லா வரட்டும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா இப்போ நல்லா கொதிக்குது குழம்பு. இப்போ வந்து பருப்பு உருண்டைகளை இதில் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மெதுவாக உள்ளே போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். இது எல்லாத்தையுமே உள்ளே போட்டுட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை தூவிக்கலாம். அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாம். பருப்பு உருண்டைகள்லாம் நல்லா வேகிற வரைக்கும் இருக்கட்டும். மண் பாத்திரனால அந்த ஹீட்டு நிறையவே இருக்கும். அதில் ஃபைனலாக கொத்தமல்லி இலை தூவி நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சூப்பராக இருக்கும். சுட சுட சாதத்தில் இந்த பருப்பு உருண்டை குழம்பு ஊற்றி நெய் ஊற்றி தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.